மக்களவை தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய பிறகு மட்டும் தன் மீது 4 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் தோற்றுவிட்டால் இந்த கருத்து கணிப்பு நிறுவனத்தையே நாங்கள் கலைச்சிடறோம். அந்த அளவுக்கு உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம். மக்களுடைய ஆதரவு அவர் வீட்டுக்குள்ளே அண்ணாமலை பக்கம் இருக்கும் பொழுது இதை சொல்வதற்கு கூட கோயம்புத்தூரில் காவல்துறை தடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தைரியம் இருக்க வேண்டும் பாருங்கள். 20 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய நிறுவனத்தை ஒரு தேர்தலுக்காக கலைத்து விடுவேன் என்ற நிறுவனத்தை சார்ந்தவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு காவல்துறை கிளம்பி வந்துருவாங்க. 10 பேர் காவல்துறை நல்லவங்க தான், ஆனால் ஏவல்துறையாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, என் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரச்சாரம் ஆரம்பித்ததுக்கு 3 முறை ஷோகாஸ் நோட்டீஸ், வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வேட்புமனு ஏற்றிருக்கிறார். ஏங்க, ஒரு சாமானிய மனிதர் அரசியலுக்கு வந்தால் நான் கொடுக்க வேண்டிய விலை இதெல்லாம். ஒரு சாமானிய மனித அரசியல்ல மாற்றம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த விலையை கொடுக்கும். திராவிட கட்சிகளுக்கு தெரியும். அண்ணாமலை ஒரு முறை உள்ளே வந்து விட்டால் 2026 நிச்சயமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 5 சகோதர சகோதரிகள் அந்த கதவை நீங்கள் திறக்கத்தான் போறீங்க. 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை நாம் கொண்டு வரத்தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.